வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது அதிகமான மரங்களை கொண்ட நமது அண்டை மாநிலமான கேரளா பற்றி தான் சிறிய பதிவா பார்க்குறோம். கேரளால ஃபாரஸ்ட் ஏரியா வந்து சுமார் 30% இருக்கு. அதுபோக அவங்களோட வீடுகளிலும், பண்ணை நிலங்களிலும் அதிகமான மரங்களை வளர்த்துருக்காங்க. அதற்கடுத்து அதுபோக அங்கே வந்து அந்த ஊர் மாநில மரமான தென்னை வந்து சுமார் 760 ஹெக்டேர் அளவு பயிர் செஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ஹெக்டேர்ல பயிர் செஞ்சது இங்கே தான். ரப்பர் உற்பத்தி மட்டும் 78% 90% வந்து இருக்கு இந்தியாவிலேயே. கிராம்பு உற்பத்தி இந்தியாவிலேயே 60% வந்து கேரளாவிலே உற்பத்தி செய்கிறாங்க. மிளகு உற்பத்தி இந்தியாவிலேயே 61% வந்து இங்கே தான் பயிர் செய்கிறாங்க. ஏலக்காய் உற்பத்தி சுமார் 70% வந்து பயிர் செய்கிறாங்க. இதுபோக அங்கே உள்ள மழைப்பொழிவு இடுக்கியில் அதிகமான மழைப்பொழிவும் சுமார் 4000 mm, வயநாடு கோட்டம் பகுதியில் சுமார் 3400 mm, மிக குறைவான மழைப்பொழிவு பெய்யும் திருவனந்தபுரம் கொல்லம் பகுதியில் சுமார் 1400 mm மழைப்பொழிவும் அங்கே பெய்கிறது. அதுக்கடுத்து நம்ம தேக்குக்கு வருவோம். நிலம்பூர் தேக்கு நம்ம ஊட்டியோட பின்பகுதியில் நிலம்பூர் தாலுகாவில் வந்து இந்த தேக்கு வந்து பிரபலம். மலை சரிவான பகுதியில் அதிகமான தேக்கு மரங்கள் வந்து நல்ல சிறப்பாக வந்து வளர்ந்துருக்கு. தண்ணீர் தேங்காத இடத்துல மிக சிறப்பாக வளரணும். இது ஒரு உதாரணம். இருக்கையிலே உலகத்திலேயே அதிகமான உயரமான தேக்கு வந்து இங்கே தான் இருக்குது. ஏன் மியான்மரில் பர்மாவில் கூட 110 அடி உயரம் தான் இருந்துச்சு. வேணா இங்கே வந்து 145 அடி உயரம் வந்து இருக்குது. வேணா சுற்றளவு வந்து குறைவுதான். சுற்றளவு வந்து 23 அடி தான் இருக்குது இங்கே. அதுக்கடுத்து மாகக்கனி தோட்டம் ஐயம்போலாவில் வந்து இருக்குது. இங்கே தண்ணீர் ஓடுற பகுதியில், தண்ணீர் நிற்கிற பகுதியில் இங்கே வந்து அதிகமான மாகக்கனி மரம் வந்து இருக்குது. அதாவது அதிரப்பள்ளி ஃபால்ஸோட கீழ்ப்பகுதியில் வந்து இந்த மாகக்கனி தோட்டம் வந்து இருக்குது. அதுக்கடுத்து சந்தன மரத்தை பற்றி பேசிடணும். சந்தன மரம் மட்டும் போன வருஷம் சுமார் 500 கோடி அளவுக்கு வந்து சந்தன மரம் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. மறையூர் ஃபாரஸ்ட் பகுதியில் தான் அதிகமான சந்தன மரங்கள் வந்து இருக்கு. அதுபோக மறையூர் பகுதியில் வந்து ஹேண்ட்மேட் ஜாங்கிரி வந்து மிக பிரபலம். அதுக்கடுத்து காந்தனூர் பகுதியில் அதிகமான ஆப்பிள் வந்து விளைகிறது. அந்த அதிகமான உயரத்துக்கு வளர்ந்த தேக்கு மரத்தோட பேர் வந்து கன்னிமரா தேக்கு. மிக உயரமான தேக்கு மரம். சுமார் 450 அடி உயரம் இருக்க தேக்கு மரம். அதுக்கடுத்து எந்தெந்த பகுதியில் வந்து என்னென்ன பயிர்கள் வந்து அதிகமாக வந்து விளையுது அப்படின்னு அதை ஒரு சின்ன பரிவாக பார்த்துருவோம். இடுக்கியில் பைனாப்பிள் விளைகிறது. கோட்டயம்ல ரப்பர் அதிகமாக வந்து, காசர்கோடில் வந்து வெற்றிலை அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வயநாடு, இடுக்கி, கோட்டயம் இந்த பகுதி வந்து அதிகமான பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இங்கே தான் இருக்குது.